ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு ஈல்டு முடிஞ்ச செடியை நம்ம பிடுங்கி போடுறோம் பார்த்தீங்களா. கொடிகளாக இருந்தாலும் சரி, பூச்செடிகளோட கொடிகளாக இருந்தாலும் சரி, காய்கறி செடியோட கிளைகள், கொடிகள், இலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரை லீஃப் கம்போஸ்ட் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். எப்போவுமே காய்கறி கழிவை மட்டுமே வச்சு நான் கம்போஸ்டிங் சார்ந்த வீடியோ நிறைய போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து எந்த குப்பையும் நம்ம தோட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே மாடியை பெருக்கினீங்கன்னா காய்ந்த இலைகள் கிடைக்கும் பார்த்தீங்களா. அது ஒரு ஈல்டு முடிஞ்சு ஒரு செடியை இப்போ நீங்கள் பிடுங்கி போடுறீங்கன்னா அந்த செடி எல்லாமே நீங்கள் குப்பையில் தூக்கி போடவே கூடாது. எல்லாத்தையுமே நம்ம கம்போஸ்டிங் செய்யலாம். அதுவும் இந்த ஒரு வாரம் ஆற போட்டுருங்க. இந்த பிடுங்கின கீரைகளை, இலைகளை நீங்கள் ஒரு வாரம் ஆற போட்டிங்கன்னா தாராளமாக அதை நீங்கள் கம்போஸ்டிங் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நைட்ரஜன் ரிச்சான கம்போஸ்டிங் நமக்கு கிடைக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 12க்கு 12 புது க்ரோ பேகு, அதில் மிளகாய் செடி, சங்குப்பூ செடின்னு நிறைய செடிகள் இருந்தது. இந்த மழைக்கு அப்புறம் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டேங்க. ஒரே புதிர மாதிரி மண்டி கிடந்தது அந்த சங்குப்பூ செடி. பூத்து முடிஞ்சு போச்சு, அதனால் பிடுங்கி போட்டிருந்தேன். ஒரு வாரமாக மாடி தோட்டத்தில் ஒரு அரை பங்கு காஞ்சிருக்கு இந்த இலைகள், கொடிகள் எல்லாம். இப்போ நம்ம பிடுங்கி போட்ட அந்த க்ரோ பேக்கில் இருந்த பழைய மண்ணை தான் கீழே கொட்டி வச்சுருக்கேன். அதே மண்ணை வச்சு தான் திருப்பி கம்போஸ்டிங் ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இதில் பாருங்கள், பெரிய மண்புழுவும் இருக்குது, குட்டி குட்டியாக மண்புழுவும் இருக்குது. இந்த மண்புழுக்கள் மட்டுமே போதுங்க. கம்போஸ்டிங் ரொம்ப சுலபமாக நமக்கு நடத்தி கொடுக்கும். அதோடு பார்த்திங்கன்னா நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் இந்த மண்ணில் எக்கச்சக்கமாக இருக்குங்க. நீங்கள் புளிச்ச மோர் ஊற்றினாலும் கம்போஸ்ட் ஆகும். கடைசியில் புளிச்ச மோரே நீங்கள் விடலைன்னா கூட இது மண்ணோடு சேரும்போது கண்டிப்பாக மக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் எல்லாராலேயும் கம்போஸ்டிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். எவ்வளவு கொடிகள், சங்குப்பூ கொடி, மிளகாய் செடின்னு நிறைய ஈல்டு முடிஞ்ச செடிகளை ஒரு வாரமாக இந்த மாதிரி மொட்டை மாடியில் பிடுங்கி போட்டிருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக வெயில் அடிக்குதுங்க, மழை இல்லை. ஆனால் கொம்புகள்லாம் காஞ்சிருக்குங்க. இலைகள்லாம் இப்போ தான் பழுத்து கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் காயலை, அரை பங்கு காஞ்சிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம இதை வச்சு ட்ரை லீஃப் இந்த கம்போஸ்ட் நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு சின்ன இலை, ஒரு சின்ன கொம்பு, காய்ந்த இலை, குப்பைன்னு எதுவுமே நம்ம மாடி தோட்டத்தை விட்டு நம்ம வெளியில் விடவே கூடாது. குப்பையில் தூக்கி போடவே கூடாது. எல்லாத்தையுமே நம்ம உரமாக்கலாம். இந்த மாதிரி இலை மக்கு உரத்தில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. இப்போ ஒரு நாற்று வெண்டைக்காய் நாற்று போடுறீங்க, இல்லை முள்ளங்கி விதைக்கிறீங்க, நாற்று சைஸுக்கு வருது. அதை பிடிங்க இன்னொரு க்ரோ பேக்கில் நடும்போது அந்த நாற்று வளர்கிற வரைக்கும் தேவையான சத்துக்களை இந்த நைட்ரஜன் ரிச்சாக இருக்கிற இந்த உரம் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டு மாட்டு சாண எருவோ அல்லது மண்புழுவோ அல்லது உயிர் உரங்கள் இருந்தால் உயிர் உரங்கள் எல்லாம் கலந்த உரமோ எதாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். மேற்கொண்டு அந்த செடி நல்லா வளர்ந்து காய்க்கிற பருவம் வரைக்கும் அப்போ தான் நம்ம உரங்கள் கொடுக்கணும். வெறும் ஒரு விதை போட்டிருக்கோம், ஒரு நாற்று வருது அப்படின்னா அந்த நாற்றுக்கள் வர வரைக்கும் நைட்ரஜன் இருந்தால் மட்டுமே நாற்று மாற்றி வைக்கிற அளவுக்கு ஒரு செடி சூப்பராக வளர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு சத்துக்கள் தேவைப்படும். அப்போ தான் நம்ம சத்துக்கள் நிறைய கொடுக்கணும் அந்த செடிக்கு. இப்போ இந்த ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டில் நைட்ரஜன் ரிச்சாக இருக்குது. இந்த உரத்தை நம்ம இப்போ இலைகள்லாம் சில செடிகள் பார்த்திங்கன்னா பழுத்து இருக்கும். நைட்ரஜன் பற்றாக்குறையில் இருக்கிற எல்லா செடிக்கும் இதை நம்ம உரமாக கொடுக்கலாம். இது மக்கி 2 வாரம் அல்லது 3 வாரங்கள் கூட ஆகும். 21 நாள் போகட்டும். இந்த க்ரோ பேக்கை நான் உங்களுக்கு கீழே கொட்டி ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு அப்போது லிங்க்கில் கொடுக்குறேன். எவ்வளவு சங்குப்பூவோட கொடிகள், மிளகாயோட செடிகள்னு எல்லாத்தையும் இதில் நான் அடைக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இதை நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த செடி குப்பைகளோட தடமே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக மக்கிடும். ஒரு 3 நாள் அல்லது 5 நாள் புளிச்ச மோர் இருந்ததுன்னா ஒரு சொம்பு ஊற்றி விட்ருங்க. ஒரே ஒரு சொம்பு ஒரு தடவை ஊற்றி விட்டிங்கன்னா போதும். அடி மண் வரைக்கும் இறங்கிடுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் மூடி நீங்கள் நெல்பாங்கான இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக கம்போஸ்டிங் ஆகிடும். சும்மா கிளறி விடணும், அப்பப்போ புளிச்ச மோர் ஊற்றணும், இதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஒரே ஒரு தடவை ஊற்றிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இலைகள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு கொஞ்சம் காஞ்சிருக்கு. அதனால தான் இதை வச்சு நம்ம வேஸ்ட்டாக பண்ணக்கூடாது. இதை வச்சு நம்ம உரம் தயாரித்து காமிச்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே பயன்படும்.
இந்த ட்ரை லீஃப் கம்போஸ்ட் நம்ம இந்த முருங்கை கொம்புகள் கூட இருக்குது பாருங்கள், பக்கத்தில் முருங்கை மரம் வந்து கவாத்து பண்ணி காமிச்சிருப்பேன். அதோட கொம்புகளையும் போட்டிருக்கேன். அந்த கொம்புகளும் நல்லா காய்ஞ்சிருக்கு. உட்காந்து அதையும் குட்டி குட்டியாக உடைச்சோம் அப்படின்னா, அதையும் மண் போட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த கொம்புகள் கூட மக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி கொம்புகள் கூட மக்கி உரமாகும். இந்த இலையும் இப்போ அந்த உரத்தில் தான் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க, பழைய ஈல்டு முடிஞ்ச செடியை, அது பூச்செடி கொடியோ அல்லது இந்த மாதிரி மிளகாய் செடியோ தக்காளி செடியோ கத்திரி செடியோ சுண்டைக்காய் செடியோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வெளியில் தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி இலை மக்கு உரம் ட்ரை லீஃப் கம்போஸ்ட் தயாரிக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரிசல்ட்ஸ் வந்து 100% உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதோட அடிக்கடி காசு கொடுத்து உரங்கள் வாங்க வேண்டாம். என்னோடய வீடியோவில் நான் இது தான் சொல்கிறேன், அடிக்கடி உரங்கள் வாங்க வேண்டாம். ஆனால் உரங்களே வாங்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்லலை. அடிக்கடி உரங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். ஒரு வருடத்தில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு உரம் வாங்கி மாடி தோட்டத்தில் ஒரு தடவை நம்ம போட்டு விட்டால் போதும். ஏன்னா நம்ம கம்போஸ்டிங் பண்ணுறோம், காய்கறி கம்போஸ்ட் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய்ந்த இலை வச்சு ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டும் பண்ணுறோம். ஒரு 6 மாதம் ஆட்டு மாட்டு சாண எரு போட்டிங்கன்னா அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் மண்புழு உரம் வச்சுக்கிட்டு மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடலாம். இதுதான் என்னோடய எல்லா வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு ஒஸ்ட்டான கமெண்ட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன். உரமே வாங்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களா? அப்புறம் பாபு ஆர்கானிக் கார்டனில் நான் உரம் வாங்கியிருந்தது ஷேர் பண்ணியிருந்தேன். நான் யாரையும் வற்புறுத்தலை, நான் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் நான் உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். மரியாதை இல்லாமல் தரக்குறைவான கமெண்ட்டெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. நல்ல விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் என்னோடய கம்போஸ்டிங் வீடியோ பார்த்து நான் பயனடைஞ்சிருக்கேன். நாங்களும் கம்போஸ்டிங் பண்ணுறோம், எங்களுக்கும் ரிசல்ட் சூப்பராக வருதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கூடுமான வரைக்கும் பாசிட்டிவான கமெண்ட்டை நீங்கள் வந்து கிரியேட்டருக்கு கொடுங்க. அப்போ தான் வந்து புது புது வீடியோக்கள் போட அது அவங்கள ஊக்கப்படுத்தும். இந்த ட்ரை லீஃப் கம்போஸ்ட் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி உங்கள் தோட்டத்திலையும் காய்ந்த இலை சறுக்கு குப்பை, மாடியை பெருக்கினா கிடைக்கிற குப்பை, அந்த மாதிரி நிறைய குப்பைகள் இலை செடி கொடிகள் கிடச்சிதுன்னா அதை கூட நீங்கள் மண்ணோடு சேர்த்து இந்த மாதிரி க்ரோ பேக்லேயோ அல்லது பிளாஸ்டிக் பக்கெட்லேயோ உங்களுக்கு என்ன கம்போஸ்டிங்க்கு அவைலபிளாக பொருள்கள் கிடைக்குதோ அதில் நீங்கள் கம்போஸ்டிங் தாராளமாக பண்ணலாம். இந்த ட்ரை லீஃப் கம்போஸ்ட் ரிசல்ட்டு இன்னும் ஒரு 3 வாரம் ஆகட்டும். நான் உங்களுக்கு வந்து கீழே கொட்டி எப்படி கம்போஸ்டிங் ஆகிருக்குன்னு காட்டுறேன். இந்த தூளான இலைகள் இப்போ பெருக்கி எடுத்தேன் பார்த்தீங்களா, அதையும் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மிளகாய் செடி குப்பை, சுண்டைக்காய் செடி குப்பை, சங்குப்பூ செடியோட குப்பை, அப்புறம் முல்லை கொடியோட குப்பை. இந்த மாதிரி நான் பிடுங்கி போட்டிருந்த, இந்த மழைக்கு அப்புறம் பிடுங்கி போட்டிருந்த இந்த இலை கொடி இலை அதோட குப்பைகள், இதை வச்சு கூட நீங்கள் இலை மக்கு உரம் ரொம்ப சூப்பராக தயாரிக்கலாம். காசே செலவில்லாமல் மாடித்தோட்டம் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் ஈல்டு வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கும். நமக்கு ஈல்டு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு உரங்களை கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்கி எப்போதாவது அடிக்கடி நீங்கள் போடுறீங்களே இல்லையா, 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது கொஞ்சம் ரிச்சான உரத்தை நீங்கள் மண்ணில் சேர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும். அறுவடை வந்து நிறைய எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் உரங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். இதுதான் என்னோடய வீடியோவில் நான் சொல்ல நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. ஒரு 21 நாள் கழித்து இந்த இலை மக்கு உரத்தோட ரிசல்ட்ஸை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். சாமந்தி பூச்செடியும் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்குங்க. அதுவும் கொஞ்சம் பூக்கள் மலரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ சாமந்தி பூச்செடி வீடியோ கொடுக்குறேன். எப்படி பதியம் போடுறது, அதுக்கு தண்ணி மட்டும் நீங்கள் கொடுக்கவே கூடாதுங்க. சாமந்தி பூச்செடி வளர்ப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடிக்கு தண்ணி நீங்கள் நிறைய கொடுக்கவே கூடாது. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சது. ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.